ஒரு ஃப்ராங்க் வீடியோ. நான் உன்னோட எக்ஸ் நான் பொண்டாட்டி. ரொம்ப கஷ்டமாக சொன்னால் எனக்கும் ஒரு மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ராங்க் வீடியோ. என் பொண்டாட்டியை வந்து நான் ஃப்ராங்க் பண்ணுற மாதிரி, என் பாப்பாவை வந்து நான் ஃப்ராங்க் பண்ணுற மாதிரி. என்னென்னா, என்னோடய எக்ஸ் லவ்வர் வந்து என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்தை அவங்க படுற கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரின்னு ஒரு ஃபோன் கால் பண்ண போகிறேன். இப்போ சும்மா இதை பாருங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ராங்க் நான் பண்ண போகிறேன். அவங்க வந்து உள்ள சமையல் ரூமில் இருக்காங்க. என்ன ஃப்ராங்க்னால், இப்போ வந்து நாங்கள் வந்து 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான். நான் அவங்க கூட போகிறேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க மட்டும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா பர்ச்சேஸ் போகலாமா? பாப்பா பர்ச்சேஸ் போகலாமா? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சும்மா அப்படியா? நல்லா இருக்கு. சரி சரி சரி, போ பர்ச்சேஸ் போகலாம். பெரிய ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்புன்ற மாதிரி அவளுக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே வந்துடலாம். சரி. ரிங்டோன் ஆன் பண்ணிடுவோம். ஹலோ. ஓ ஆமாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாம். ஓ, லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? சரி 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 சரி. என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கேன்? ஓ ஓ ஓகே ஓகே. ஓ ஓ, அதுதான் நடந்துச்சா? ஓகே 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 ஓகே. ஓ சரி. இவ்வளோ புதுசாக நடந்திருக்கு உன்னோட லைஃப்பில்? ஓ ஓகே 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 ஓகே. ஓ, ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷனில் தான் இருக்க போல இருக்கு இல்லை? ஓகே. ஓகே. இல்லை, நான் வரல. என்னோட எக்ஸ் லவ் இப்போ தான் கால் பண்ணியிருந்தா. ஆமாம், இப்போ தான் கால் வந்துச்சு. ஸோ அவருக்கு ஏதோ ப்ராப்ளமா, அதனால் நான் வரல. எக்ஸ்குள்ளே ஆயிருக்குமா? அதெல்லாம் நீ எது கேட்குற? நான் பொண்டாட்டி. இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருந்தால் அவளுக்கு ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ண போறீங்க சார்? ஸோ ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டமாக சொன்னால் எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் நான் வரல. ஸோ நாங்கள் லவ் பண்ணும்போதெல்லாம் எங்கெங்கே போயிருந்தேன் தெரியுமா? அவள் எழுதின லெட்டர்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ தான் எடுத்து பார்த்தேன். திடீர்னு அவள் கால் பண்ணுவாங்க. பர்ஸில் தான் இருந்துச்சு. அதை எதுக்கு நான் காட்டணும்? அதெல்லாம் காட்ட முடியாது, நான் கொடுக்க முடியாது. நான் நினைவுக்காக வச்சிருந்தேன். நீ என் பொண்டாட்டி, எக்ஸ் லவ்வர். ஆயிருக்குமா? அது எதுக்கு நீ கேட்குற? பொண்டாட்டிக்கு அதுக்கு உரிமை கிடையாதா? பொண்டாட்டினா பொண்டாட்டி மாதிரி இருக்கணும். 1000 கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது, புரியுதா?
எதுக்கு இப்போ திடீர்னு இப்படிலாம் பேசுகிறேன்? என்னாச்சு உனக்கு? திடீர்னு கால் பண்ணியிருந்தா. ஸோ பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. அதனால் அந்த மாதிரி என்னோட பழைய மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இப்போ உனக்கு மழை என்னமோ மலர் குழந்தை வந்த அப்புறம் உனக்கு என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? பண்ண படம் பிரச்சனைனா உனக்கு என்ன? இப்போ என்ன பண்ணணும்? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேமா. என்ன முடிவு? நான் உன்னை டைவர்ஸ் பண்ணலாம். டைவர்ஸ் பண்ணிட்டு அவள் கல்யாணம் பண்ணிட்டு என்ன என்னது என்ன சொன்னா? டைவர்ஸ். அது இங்கிலீஷில் என்ன டைவர்ஸ் சொல்லுவாங்களோ அதான் பண்ணலான்னு இருக்கேன். என்ன நிஜமாக சொல்றியா? நிஜமாக தான். ஏன்னா அவள் வந்து ஃபீல் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா உறுத்தலாகிடுச்சு எனக்கு. ஸோ அப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமோன்னு யோசித்தேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப யோசிக்கிறதா இருக்குது. என்ன பண்ணுறது? ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன என்ன பண்ண போறீங்க சார்? டைவர்ஸ் பண்ணலான்னு. டைவர்ஸ் பண்ணிட்டு குழந்தைய பேசுகிறான்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ பார்த்துக்கோ. என்ன நான் வேணாம் உனக்கு. வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஃபோன் பண்ணி மனசு ஃபுல்லாக மாறி போயிடுச்சு. அவள் பக்கம் தான் ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் இப்போ அவள் லெட்டர் பார்க்கும்போது வந்து என்ன உட்காந்துட்டா நோக்கலாம். வா வக்கீல் பார்க்கலாம். வா நிஜமா தான் சொல்றியா? நிச்சயமாக தான் சொல்கிறேன். வா போலாம். வா வா. என்ன நிஜமா என்னை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்ற அப்புறம் இப்போ போய் வேற பொண்ணு கூட வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்க. வயநாட் எனக்கு தான் என்ன ப்ராப்ளம்? நான் தான் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு கூட வாழ போகிறேன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் என்ன? என்னோட நிலைமை என்ன வருது? நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவில் வர சொல்லி பேசலாம். அது என்னோட முடிவு. நான் எதுக்கு எங்கள் அம்மா அப்பா வரணும் சொல்லு. அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சுங்க. என் முடிவு தான் அவங்க முடிவு. சரியா? வா போலாம். வா. நிஜமா தான் சொல்கிறேன். உண்மையாக தான் சொல்கிறேன். நான் வேணாமா உனக்கு? வேணாம். ஏன் இப்படிலாம் பேசுற? என்ன என்னாச்சு? இப்படிலாம் பேசுறதுனா வேற எப்படி பேசுறது? நீ நிஜமா தான் பேசுறியா? உண்மையாக தான் பேசுகிறேன். வா போலாம். வா. நீ இப்படிலாம் பேச மாட்டேன். என்னாச்சு? அழுவுறதுலாம் வேணாம். எதுவாக இருந்தாலும் மனசு திடப்படுத்திக்கும். சரியா? மனசு திட. என் லைஃப் என்ன ஆகுது இதுக்கப்புறம்? அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லு. நம்ம குழந்தைக்கு தான் யோசிக்க மாட்டியா நீ? அவன் ஒரு 2 வயசு 3 வயசு ஆகுது. நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீ பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நானே நான் என்ன பண்ணுறது? சரி நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு அந்த பொண்ணுலாம் முக்கியமா? நாங்கள் 2 பேரும் முக்கியம் கிடையாதா? நான் அவனை முக்கியம் கிடையாது சொல்லவே இல்லையா? அவன் எனக்கு இம்பார்ட்டன்ட்டு. அப்போ நானே நான் அவனை இம்பார்ட்டன்ட்டு சொல்கிறேன். அப்போ நீ இப்போ 2 பேருமே நான் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம்ல. நீ இப்போ அவள் தான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ண? எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? என்னை பார்த்து எப்படி தெரியுது? அவ்வளோ விஷயம் அப்படி போயிடணும். எதுக்கு அடிக்கிறா? பிளான் பண்ணி அங்கே பாருவி. அதுக்குள்ள அடிக்கிறப்போ பாருங்க. பேசு பேசுறியா? பிராங்க் பண்றேன்னு சொன்னாலும் அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறோம். உனக்கு இந்த மாதிரி பிராங்க் பண்றதுக்கு என்னை பார்த்து எப்படி இருக்கு உனக்கு? மூஞ்ச பாருங்களா எப்படி இது பார்த்தீங்களா? எனக்கு வேற பயம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இது வந்து இது வந்து வெறும் ஸ்லிப்பு தான். இந்த ஸ்லிப்பில் எங்கே பிடிங்கி திறந்து பார்த்துட்டு போகிறான்னு சொல்லி இப்படி வைக்கிறேன், அப்படி வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே சொல்கிறேன் என்ன? இல்லை சும்மா ஃப்ராங்க் தானே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ராங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, உண்மையிலேயே எனக்கு வந்து என்னோட வேல்டிகோ சும்மா ஃப்ராங்க் பண்ணேன் உண்மையிலேயே. ஸோ பயந்தே போயிட்டேன் நான் கொஞ்ச நேரத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தை வேற தூக்கின்னு போறேன்னு சொல்ற லூஸ், எங்கதான் யோசிக்கிறையோ தெரியல இந்த மாதிரிலாம். அடிக்கிறாங்க, என்ன பண்ண முடியலங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா இதெல்லாம் யோசிச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கேன். ஆமாம், புது புது டாபிக்லாம் எடுக்கணும்ல. ஸோ நம்ம வீடியோ அதான் என்னடா அதே திடீர்னு அதிசயமா ஷாப்பிங் நானே கூப்பிட்டா கூட வர மாட்டாரு, அவரு கூப்பிடுறாரு நினைச்ச. அப்பயே நான் அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராயிருக்கும். உண்மையில நான் ஃபோன் வந்துச்சு. அது ஃபோன் வந்து அது வந்து ரிங்டோன் வந்து நான் வச்சுருந்தேன். ரிங்டோனாக வச்சுருந்தேன். கொலை பண்ணிடுவேன் உன்னை. இந்த மாதிரி ரிங்டோன் உள்ளே போய் ரிங்டோனாக வச்சுருந்தேன். இதுதான், வேறுபடி மற்றபடி எதுவும் இல்லை. கால் வர மாதிரி ஆக்ஷன் கொடுத்து. ஸோ நீ நம்பணும்ல, அதான் அதனால தான் கொஞ்ச நேரம் அப்படி பேசி இந்த மாதிரி சரி ஓகே ஓகே உன்னை வீட்டில் எப்பவுமே போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நான் அழுதுருப்பேன். சீச்சி அப்படிலாம் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.